கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள் என்று. அன்பானவர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருக்கு நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்தவராய் வாழ்கிறோம். அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நாம் எல்லாரும் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெற்றவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள்ங்கிறார். அப்போ நாம் நம்முடைய வாயிலிருந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தைகளாக இருக்கணுமா? அன்பானவர்களே, ஏனென்றால் அந்த வார்த்தையில் மெய்யாகவே ஒரு வல்லமை இருக்கு. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதான். அப்போ வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு வாழ்வதும், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையிலிருந்து விடுதலையாகி, அதாவது சாவும் மரணமும் அதாவது நாம் சொல்லக்கூடியதான வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறதாம். ஆகவே நாம் காண்கின்ற நம்முடைய குடும்பத்தையும், நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உறவுகள் யாரையுமே நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைப்போம். ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகவும் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்னன்னா, மற்றவங்களை ஆசீர்வதிக்க நாம் பிறந்திருக்கிறோம். மற்றவர்களை மனதார வாழ்த்த பழகிக் கொள்ளுவோம். ஏன்னா சத்துருவையும் சிநேகிக்க சொல்லுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். மற்றவர்களை பார்த்து, குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று. ஆகவே ஒரு குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு நாம் சொல்வோம், நீங்கள் சீக்கிரத்தில் சுகமடைவீர்கள் என்று. மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும், உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று நல்ல வார்த்தைகளை சொல்வோம். இப்படி எந்த விதத்தில் தோற்று போய் கிடந்தாலும் அந்த இடத்துல வெற்றியை நாம் சொல்லுவோம். அவங்களுக்கு சுகத்தை, விடுதலையை சொல்லுவோம். அது அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் பலிக்கும். ஆகவே நாம் மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே தங்கும். நீங்கள் செழித்து ஓங்குவீர்கள். மற்றவர்களை சபிக்காதிருங்கள், மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நன்றி. அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள் பிறக்கட்டும். உற்சாகப்படுத்துகிற, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற நல் வார்த்தைகளை பேசி பேசி அநேகருக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாறட்டும், நாங்கள் பேசட்டும். அப்பா, எப்படி ஆண்டவரே, எந்த விதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடவே மாட்டீர், ஆதரிப்பீர், அடைக்கலமாயிருப்பீர் என்று நன்மையான வார்த்தைகள் நாங்கள் பேசட்டும், நன்மைகளை பெறட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.